தேவையான உப்பு இது பண்ணும். இப்போ பார்க்குறதுக்கு தேங்காய் பால் ஊற்றங்காட்டி வெள்ளையாக தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் தான் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மீன்லாம் அப்புறம் தான் எடுத்து போடணும். உடனே வந்து மீன் போடக்கூடாது. நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ குழம்பு வந்து கலரிங் ஆகிடுச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். மீன்லாம் போட்டு விட்டுருங்க. மீன் வந்து அடிக்கடி கிளறி விடக்கூடாதுங்க. அப்படியே வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும் மீன். அப்படியே அதே சீரில் அப்படியே வேகட்டும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மீன் அப்படியே நல்லா ஆக்கி விட்டுருங்க. மீன் வெளியே தெரிஞ்சுன்னா வேகாதுங்க. அதனால் தெரியட்டும். மீன் மூலிகை இப்போது கேரளா ரைஸ் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். வச்சு இது வந்து விசில் கொஞ்சம் அதிகமாக விடணுங்க. ஒரு 5, 6, 7, 8 விசில் வர்ற மாதிரி விட்டுருங்க. ஏன்னா கேரளா அரிசி வந்து கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் வேக்காடு கொஞ்சம் நல்லா கொடுங்க. அப்போ மீன் குழம்பு அப்படியே பாருங்கள். அப்படியே லைட்டாக வந்து கிண்டி விட்டுருங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது. போட்டாலும் உடஞ்சிடும். மீன் உடஞ்சி போயிடும். குழம்புலாம் அதை அப்படியே அதோட போக்கில் விட்டுருங்க. போட்டு கிளறக்கூடாதுங்க. மீன் எப்போவுமே மீன் சாப்பிட்டா தான் கையாளணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சோலி சுத்தம். கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், மல்லித்தலை போட்டு வச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து இறக்கி வச்சுருங்க. சுட சுட வந்து கேரளா ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த கேரளா ரைஸ் சாப்பாடு உங்களுக்கு கேரளாவில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டா போதுமா? கேரளா ஸ்டைலில் மீன் சாப்பிடணும் இல்லையா? மத்தி மீன் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூளுங்க, கொஞ்சம் உப்பு போட்டு கரெக்ட் வச்சு 1/2 மணி நேரம் வச்சு இந்த பக்கத்தில் குக்கர் வந்து ஊற்றி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் விளையாட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். மீன் வந்து திருப்பி போட்டாச்சுங்க. தலை நைட்டுக்கு போகிறேங்க. இங்கே மீன் குழம்பு இருக்குது. அந்த மீன் ஒன்று இருக்குது. குக்கரை மிக்ஸ் பண்ணாச்சு. இதில் வந்து எண்ணெய் அதிகமாக தெரியாதுங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றலை. கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூளும் அந்த எண்ணெயும் தான் மிதக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிக்கோம். தேங்காய் பால் ஊற்றங்காட்டி இது பண்ணல. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அபரிதமாக இருக்கும். மத்தி மீன் குழம்பும் கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் வறுவலும் இன்றைக்கி ஒரு பொடி. வாங்க சாப்பிட்லாம்.